வணக்கம். மீன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மீன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 12வது ராசி. வெளியூர் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். சரி, இப்போ ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாயும் சூரியனும் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே ராசியில் பயணிப்பாங்க. சரி, எப்படி இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், சந்திரனை சேர்த்துனோம்னா 6 கிரகம் ஆகிப்போச்சு. ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மூளை. அந்த மூளைக்குள்ளே கிட்டத்தட்ட 6 பேர் அமர்ந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு தன்மையை தான் இப்போ கொடுக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் அவ்வளவு சாதகமான அமைப்பில் கிரகங்கள் இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி தொடங்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஜென்ம ராசிக்குள்ளே இத்தனை கிரகங்கள் அமரக்கூடாது. அதுவும் யோகாதிபதிகள் கிடையாது. அதாவது சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறார், அவர் 6ஆம் அதிபதி. அதுக்கப்புறம் சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறார், அவர் 8ஆம் அதிபதி. அப்புறம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய ஒரு மாதம்தான். ஏன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி எல்லாம் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய முடிவுகள் அவ்வளவு சாதகமாக இருக்காது. நீங்கள் ஒன்று நினச்சி நல்லதை நினச்சி பண்ணுவீங்க, அது ஆப்போசிட்டாக போய் முடியும். தேவையில்லாத ஒரு எதிர்ப்புகளை சந்திக்கிறது, ஒரு அவமானத்தை சந்திக்கிறது, ஒரு விரயத்தை சந்திக்கிறது, ஒரு அசுபமான பலன்கள் தான் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் மீன ராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையீடு பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, ஒரு ஜாமீன் போடுறது, பணத்தை வாங்கி கடனாக கொடுக்கறது, நகையை கடனாக கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்படின்னாலுமே அவர் ஏப்ரல் 3ஆம் தேதி கடகத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். கடகத்தில் பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே பலம் இழப்பார். அதான் நீச்சத்தன்மை அடைஞ்சு பலம் இழப்பார். அப்படிங்கும்போது ஒரு யோகாதிபதி பலம் இல்லாமல் இருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி எல்லாமே சஞ்சாரம் செய்கிறது. அடிஷ்னலாக ராகும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாமே தேவையில்லாத உங்களுக்கு குழப்பமான பலன்கள், கலப்பு பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவும் ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றாங்க. 1ஆம் இடம் 3ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால நிறையா அலைச்சல்களை கொடுக்கும், பயணங்களை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். ஒரு இடத்துலையே உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு முடியாது. ஏதாவது ஒரு அலைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல உங்களை உட்கார விடாது, நகர்த்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வேலை செய்யும்போது ஒரு மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி. மனோதைரியம் நல்லாயிருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதும், ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதும் மனோதைரியம் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. அது மெயினாக ஏப்ரல் மாதத்தில் எடுக்காதீங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையவே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் யாருக்குமே ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, பணத்தை வாங்கி கடனாக கொடுக்கறது, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க மூலிமா ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள், மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் இருக்காது. மேல் அதிகாரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் ஜமாலிச்சு தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் திருநள்ளாறு போய்
சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வரணும். எப்போ போய் வேண்டிட்டு வரணும் அப்படின்னா, இப்போ மீனராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். அது எப்போ வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறில் வந்து இருக்கணும். அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் வந்து நீங்கள் ஏதாவது பழைய ஆடைகளை போட்டு அங்கே குளிச்சுட்டு அந்த ஆடைகளை அங்கேயே விட்டுட்டு சனி பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்கள், அப்புறம் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானுடைய அந்த கெடுபலன்கள் எதுவுமே வந்து நடக்காது. நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த ராசி பலன் வந்து பொதுத்தன்மை உடையது. அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, திருப்பூரில் இருக்கிறீங்களா, மதுரையில் இருக்கிறீங்களா, சென்னையில் இருக்கிறீங்களா, இல்லை கரூரில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ராசி. அந்த மதுரையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த தெருவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து லக்னம், லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வந்து தெரிவிக்கும். லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எந்த அளவுக்கு இருக்கார், யோகமாக இருக்கிறாரா இல்லை மோசமான அமைப்பில் இருக்கிறாரா, நல்லா பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது வந்து ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி நடக்குது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய 5, 9ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 2, 6, 10ங்கிற தொழில் பாவங்கள் வந்து இயங்குதா, இல்லை 6, 8, 12ஆம் பாவங்கள் வந்து இயங்குதா, இந்த மாதிரி வந்து பாவங்களை வந்து பாருங்கள். ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்கிட்ட தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது நல்ல ஜோதிடர் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. இல்லை என்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து தெளிவாக வந்து பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேலைக்கே வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கிறது, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மோசமான கிரகங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுனாலுமே தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் கடன் பிரச்சனையில் போய் மாட்டி விடுறதுக்காக கூட நீங்கள் சொந்த தொழில் வந்து பண்ண வைக்கும். அதை வந்து நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. லைஃப் ஒரே மாதிரி சீராக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணுறீங்க, நீண்ட நாளாக வந்து திருமண முயற்சி எடுக்கிறோம், திருமணமே அமைய மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து பாருங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன தசாபுத்திகள் நடக்குது, என்ன பாவங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து லைனில் வருவேன். உங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்வேன். நன்றி, வணக்கம்.